இந்த பொண்ணு காத்து வாங்கலான்னு ஜன்னல் கிட்ட நிக்கிறா. சடனா அந்த பொண்ணு ஸ்ட்ரேஞ்சரா ஒரு நபரை பார்க்க, அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணுக்கு அவளுடைய அப்பா கிட்ட இருந்து கால் வருது. இந்த பொண்ணு கால் அட்டன் பண்ண உடனே, அப்பா இங்க யாரோ வினோதமா ஒருத்தன் கார்டன்ல நிக்கிறாங்கன்னு சொல்றா. உடனே அவளுடைய அப்பா அந்த ஆளு பார்க்க எப்படி இருக்கான்னு கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு கிழிஞ்சு போன பேண்ட், பிளாக் கோட்டு, டை கட்டின்னு மண்டியில துணிப்பைய போட்டு கவுத்து இருக்கான்னு சொல்றா. உடனே அந்த பொண்ணோட அப்பா, இங்க பாருமா, என்ன ஆனாலும் சரி அந்த ஆளை மட்டும் பார்த்துனே இரு, ஒரு செகண்ட் கூட கண்ணை பிளிங்க் பண்ணாம இரு, 10 மினிட்ஸ்ல நான் வந்துருவேன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு அந்த ஆளையே உத்து பார்த்து இருக்க. அப்போ சடனா அவளோட தம்பி ரூமுக்குள்ள வரா. அந்த பொண்ணு அவன் தம்பி கிட்ட, இங்க வராத அங்கேயே இரு, இங்க வினோதமான ஆள் ஒருத்தன் இருக்கான், நீ போய் எல்லா டோர் ஜன்னல்களையும் க்ளோஸ் பண்ணிட்டு வான்னு சொல்றா. பட் அவன் தம்பி கேட்காம அந்த பொண்ணு கிட்ட வந்து அந்த ஆளை பாத்துறான். உடனே அந்த பொண்ணு கோவமா, நீ சொல்ற பேச்சே கேட்க மாட்டியா, அப்பா சொல்லியிருக்காரு அந்த ஆளு கொலகாரன், நம்மள கொன்னுடுவான்னு சொல்றான். உடனே அந்த பொண்ணு அவ தம்பி கிட்ட, நீ அந்த ஆளை மட்டும் பாத்துனே இரு, எங்கேயும் போயிடாத, நான் போய் எல்லா டோரும் ஜன்னல் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன் சொல்றா. இந்த பொண்ணு கீழே போய் எல்லா டோரும் ஜன்னல் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி வந்து பாக்குறா. பட் அங்க அந்த ஆளை காணோம். உன்னை நான் எங்கேயும் போகாததான் சொன்னேன், எங்க போனேன், இங்க பாரு அந்த ஆளை காணோம், என்ன பண்ணி வச்சிருக்க, எங்க போனா அந்த ஆளு, அவன் தம்பி கிட்ட கோவமா கேட்க, அதுக்கு அந்த தம்பி, அந்த ஆளு எங்கேயும் போகல, அங்கதான் இருக்கான், என் கண்ணுக்கு தெரியறான், உனக்கு தெரியலையான்னு கேட்க, அந்த பொண்ணு அங்க யாரும் தெரியலன்னு சொல்லிட்டு சடனா திரும்பி பார்க்க, அந்த ஆளு ரூமுக்குள்ள வந்துடுறான். இந்த பொண்ணு பொறுமையா அந்த ஆளு கண்ணை பார்த்துன்னு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய் டிராயர்ல இருக்க டேப்பை எடுத்து அந்த ஆளு கண்ணை தெரியாத மாதிரி டேப்பு ஒட்டிடுறா. உடனே அந்த பொண்ணு அவ அப்பா கால் பண்ணலாம் திரும்பும் போது அந்த ஆளை அந்த பொண்ணு பிடிச்சி 2 கண்ணையும் நசுக்கிறான். சடனா அவன் தம்பி அந்த ஆளை கழுத்தை பிடிச்சி அவ அக்காவை காப்பாத்திடுறா. சடனா அந்த இடத்துக்கு வந்த அவளுடைய அப்பா அங்க இருக்க கண்ணாடியை எடுத்து அந்த ஆளு பாக்குற மாதிரி காமிச்சு அந்த ஆளு அந்த கண்ணாடிக்குள்ள போயிடுறான். உடனே அந்த கண்ணாடி அவங்க அப்பா உடைச்சிடுறாரு.